மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லா இந்த உலகத்திலே வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், உடல் ரீதியாய் வருகின்ற நோய்களுக்கும் இந்த மனக்கவலை தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. அதாவது இந்த டென்ஷன், ஓவர் ஸ்ட்ரெஸ், இதனால என்ன ஆகுதுன்னா உடல் நல்லா இருக்கிற உடல் கூட, சாதாரணமாக இருக்கிற பார்க்க அழகாக இருக்கிற உடல் கூட பலவீனம் காணப்படுகிறது, சோர்ந்து போகிறது. அப்புறம் நாளுக்கு நாள் அதாவது பலவிதமான நோய்கள் உடலை தாக்கக்கூடியதான். அப்போ இந்த மனசு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த மனது எங்கே இருக்கு? நம்ம எல்லாரும் ஹார்ட்டை தான் உடனே நினைப்போம் இல்லையா, சிந்தனையே இல்லை. இந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவர் நல்லா இருக்கிறான்னு வச்சுங்க, அவங்களோட ரொம்ப நல்லா பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்கள பார்த்து அவங்கள நம்ம அப்படியே உள்வாங்கி நாம் அதை போல இருக்கிற போது, அல்லது அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது நம்முடைய மண்டையில் உட்கார்ந்துட்டு அது பலவிதமான நினைவலைகளுக்கு கொண்டு வந்து நம்ம ஆளாக்கும் போது தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத டென்ஷன் அப்படி வருமா. அந்தந்த நாளுக்குரிய அந்த இது தானாக போயிடும். ஆனால் நம்ம அதை நினைச்சு பார்க்கும்போது நம்முடைய இருதயமும் பலவீனமாகுது. நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாமே ஒருமுகப்படுத்த முடியாதபடி பலவீனம் அடையும். இதனால என்ன ஆகுது, நாளுக்கு நாள் நோயானது ஒரு நல்ல மனிதனுடைய உடலை தாக்கக்கூடியதாக இருக்காங்க. அப்போ அந்த மனிதனுடைய உடலை தாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மனிதனுடைய வாழ்வையே இழந்து போகிறார். அப்போ ஒருவருடைய லைஃப் நம்ம எங்க பார்க்கணும்னா, மருத்துவமனையில், ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். அதில் ஐசியூவில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்க்க போகும்போது என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் தோணும். இந்த ஐசியூவில் அட்மிட் ஆகிருப்பாங்க, மரணத்துக்காய் போராடி கொண்டிருக்கிற மக்களை போய் பார்த்து நான் ஜெபிக்க போவாங்க. உண்மையிலேயே அங்கே சுற்றி இருக்கிற எல்லா பேஷண்ட்டாக படுத்திருக்கிற அவங்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். சரி, நம்மலாம் என்ன ஒன்றுமே இல்லை, நம்ம வாழ்க்கையை நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மருத்துவமனையில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உயிர் இருந்தால் போதும் வாழறதுக்கு, வேறு ஒன்றும் வேணாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம இந்த உலகத்தில் அதாவது நம்ம நம்ம இளமைக்கும் குழந்தை பருவத்துக்கும் இளமைக்கும் நம்ம முக்கியத்துக்கும் ரொம்ப காலத்தில் இந்த அழகு இருக்கும், இல்லை ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா சிறப்பாக இருக்கும். இல்லை, இதெல்லாம் மாறக்கூடியது, மாயக்கூடியது தான் பிரசங்கி தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இப்படிதாங்க ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரைனிங் வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு. அப்போ எல்லாருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ் வாங்க, எல்லாரும் நீங்கள் ஒரு ஹாலில் உட்காரு, நான் ஆன்லைனில் உங்ககிட்ட பேசுகிறேன். அந்த மாதிரி இந்த ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணா, பயிற்சியாளர்லாம் ஒரு ஹாலில் உட்காராங்க. உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய திரை இருக்குது. அந்த திரையில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சீலிங் இருக்க ஃபேனை மட்டும் ஓடுறத காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. டைமுக்கு அது, ஏன்னா அந்த மருத்துவர் சீஃப் சொன்ன டைம் வராது. 2 நிமிஷம் ஆச்சு, 4 நிமிஷம் ஆச்சு, 6 நிமிஷம் ஆச்சு, அந்த சீலிங் ஓடுறதே, ஃபேன் ஓடுறதே தான் அதில் திரையிட்டுக்கு தவிர அந்த மருத்துவர் வரல, ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல. அப்போ எல்லாருக்கும் ஒரு சலசலப்பு, ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க 8வது நிமிஷம் ஒரு சலசலப்பு வருது, 10வது நிமிஷம் ஒருவரை பார்க்குறாங்க, 12வது நிமிடங்கள் என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இன்னும் வரல, ஏன் இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கல, என்ன ஏன் அப்படி லேட். அப்போது அடுத்து 13வது நிமிஷம் 16வது நிமிஷம் அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தை சோதனையை அவங்களால ஏற்றுக்க முடியல. இவ்வளோ நேரம் எங்கள் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருவரும் தங்களை நொந்து கொள்கிறாங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அந்த சீஃப் ஆன்லைனில் அவங்களுக்கு அப்பியர் ஆகிறார். சொல்கிறாரு, நீங்கள் இது இவ்வளோ நேரம் இந்த சீலிங் போடுறத பார்த்தோடனே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, ஒரு 10 நிமிடம் 12 நிமிடம் இது ஓடும்போது உங்களால் தாங்க முடியலையே, நாளெல்லாம் ஐசியூவில் படுத்திருக்க ஒரு மனிதன், மருத்துவமனையில் படுத்திருக்கிற ஒரு மனிதன், மெல்லாக்கா படுத்திருக்கிற எல்லாரும் அந்த ஃபேனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறார், நாளெல்லாம் அதே பார்த்துட்டு இருக்கிறார், இரவா பார்க்கலாம் தெரியாது, அந்த ஃபேன் சுழறதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய மன வலிமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்போஷர் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்போது மனுஷன் இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது, மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னா நம்ம வீணான கவலைகள், இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம குறைக்கணுமா. அப்போ அதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்குன்னா, ஆண்டவர் இயேசுவிடம் மட்டும்தான் நித்திய மகிழ்ச்சி. அவர் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார்.
அப்ப நித்திய மகிழ்ச்சி அருளுகிற ஆண்டவர் இயேசுவை நம்ம பற்றி கொள்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நித்தியமாய் மகிழ்ச்சி எங்களை ஆட்கொள்ள நீர் கிருபை தாரும். இயேசுவினை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.